guys, welcome to தெரிஞ்ச விஷயம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா க்ராசரி ஷாப்பிங் தான் போகிறோம். லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ இது. டைம் இல்லாதனால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இது விருகம்பாக்கமில் இருக்க சந்திரா மாலில் டிமார்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். எப்போவும் நாங்கள் கும்னாஞ்சாவடியில் இருக்க டிமார்ட் தான் போவோம். சரி, ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த மந்த் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். போன உடனே ஷாப்பிங்லாம் பண்ண ஆரம்பிக்க மாட்டோம், கொஞ்ச நேரம் பேசுவோம், அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் பண்ணுற மூடுக்கே வருவோம். இவ தான் என்னோடய ஃப்ரெண்டு. ஒரு மந்த்து லாஸ்ட்டும் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போது க்ராசரிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் போகிறது இன்னும் செகண்ட் வீக்காக தான் இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் போன உடனே ஃபஸ்ட்டு க்ராசரிலாம் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா அது ஒரு டென்ஷனான ஏரியான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தோம். அங்கே தான் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, பர்ஸு, ஸ்டேஷ்னரி அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். பட் என்ன யூஸுக்குன்னு என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா மேக்ஸிமம் திங்ஸை குறைக்க தான் பார்ப்பேன், ஆனால் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன் கலர் கலராக. நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு அந்த பேஸ்கெட் எடுக்காமையே போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, அங்கே இருந்தால் பக்கெட்லேயே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு பில் போடும்போது அந்த பக்கெட்டை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் 129 அது மாதிரி தான் இருந்தது. இந்த பிளாங்கெட் பார்த்திங்கன்னா பேபி பிளாங்கெட்டு 350 அரவுண்டு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, கிளாத் வைஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் குயின் சைஸ் பெட் ஸ்ப்ரெட் பார்த்தேன், 999 போட்டிருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெசல்ஸ் சைடு வந்திருந்தேன். ஆக்சுவலாக எனக்கிட்ட இருக்க பழக்கம் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடு, ஃபேமிலி சைட்லலாம் சில பேருக்கு சில விஷயம் பிடிக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும்போது அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, நீ போகும்போது சொல்லு, நான் எனக்கு தேவையானதை சொல்கிறேன், வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. அது மாதிரி எங்கள் அக்கா ஒரு 2-3 ஐட்டம் கேட்டிருந்தா, அவளுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பில்லிங்க்கு நின்றுட்டுருந்தோம். எப்போவுமே நான், இன்னொரு ஃப்ரெண்டு 3 பேரும் தான் போவோம். அப்போ 3 கவுண்டர்லேயும் அட் அ டைம் நின்னோம் அப்படின்னா யாருக்கு பில்லு இன்க்ரீஸ் ஆகுது, யார் பெரிய அமௌண்ட்டு பே பண்ணுறான்னு சொல்லி விளையாடிட்டு இருப்போம். அதே மாதிரி தான். ஆனால் இந்த டைம் அவளை மிஸ் பண்ணோம், என்னோடய ஃப்ரெண்டை. வரும்போது பேல்பூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம். என்ன தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போனாலும் ஃப்ரெண்டு கூட போகும்போது, அதுவும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது. ஐயோ வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு தான் கிளம்பி போவோம். அந்த அளவுக்கு பேசி ஜாலியாக சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருப்போம். நாங்கள் பார்க்கும்போது எங்கள் பசங்க மாதிரி நாங்கள் ஆகிடுவோம். அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸ்கூல் டேஸ்லாம் பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துல நின்று அப்படி பேசிகிட்ருப்போம். அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தானே, அது மறுபடியும் வர வைக்க முடியாது. ஆனாலும் பேசி பேசி நம்ம ஒரு மெமரிஸை ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தானே. அதனாலேயே நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம், நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் தான். அதுக்கே ஐயோ இன்னைக்கு 15 டேஸ் ஆகிடுச்சு, பார்க்கவே இல்லையே, பார்க்கலான்னு பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணுறது என்னவோ ஒரு வாரம் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எப்படின்னா மீட் பண்ணிவிடுவோம். இந்த பாத்திரம் தான் அக்கா கேட்டிருந்தாங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்காக. மீன் குழம்பு அந்த மாதிரி குழம்பு டைப்லாம் வைக்கிறதுக்காக. இது 500 ருபீஸு. இது பால் பாத்திரம் யூஸ்வலாக கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இதை வாங்கினோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.